ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காயும் சேர்த்து, ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து, பட்டை பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்து வெங்காயம் நமக்கு பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி, 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு கப்பில் பீன்ஸு கேரட் எடுத்துருக்கிறேன். 1 கப் பச்சை பட்டாணி, நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்குங்க. நம்ம விருப்பம்தான். வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப்பு சோயா சேர்த்துக்கணும். வெஜிடபிள் கூட உப்பு செய்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் மசாலா எல்லாம் ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நான் இப்போ 1.5 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். பிரியாணி அரிசி 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிட்டு மசாலா கூட அரிசியெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இந்த படியில் தான் 1.5 கப் அரிசி எடுத்துருந்தேன். இதுக்கு நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரிக்வயர்ட் தான், உங்கள் இஷ்டம், நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு இப்போ நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ஹோட்டல் சுவையில் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டிலையே. இது தயிர் பச்சடி, எக்கு பெப்பர் ஃப்ரை கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.